September we met. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவி பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து அக்டோபர் மாதம், அதாவது இது வந்து புரட்டாசி மாதம் தமிழுக்கு சொல்லுவாங்க, இங்கிலீஷுக்கு வந்து அக்டோபர் மாதம். என்னோடய மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு, அரௌண்ட் ஒரு 20 மாங்காய் வரைக்கும் காய்ச்சிருக்கு. ஸோ இது வந்து கார் மாங்கான்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதாவது அன்சீசனில் காமிக்கிற மாங்காவை தான் கார் மாங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாங்காய் இந்த மாதிரி அன்சீசனில் காய்ச்சிருக்க மாங்காவை தான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாருங்கள். இந்த ஆக்சுவலாக இது வந்து கல்லாமணி மரம். இந்த கிளிமூக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேர். ஒரு சில ஊரில் கல்லாமணின்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாங்காய் தான் இப்போ காய்ச்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல காய்ச்சிருக்கு பாருங்கள், ஒரு மாங்காய் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ டோட்டலாக அவர் கவுண்ட் பண்ணதில் ஒரு 20 மாங்காய் அளவுக்கு வந்திருக்கு. 20 மேங்கோ பாருங்கள். கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தெரியுதுங்களா? ஒரு 4 மாங்காய் அளவுக்கு இன்றைக்கி அறுத்தோம். இந்த அக்டோபர் மாதத்தில் காமிச்சாங்க பாருங்கள், ஒரு கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள். பப்பாளி மரத்து பக்கத்தில் கொத்தா ஒரு 4-5 மாங்காய் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி நிறையா பூவும் வச்சுருக்கு புதுசாக. இந்த மாங்காய் காய்ச்சதுக்கப்புறமும் பூ வச்சுருக்கு. ஆக்சுவலாக இதோட சீசன் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து தான் சீசன் இதுக்கு. தை மாதம் பூ வச்சு மாசி பங்குனியில் வந்து காய்க்கும். இங்கே பாருங்கள், கீழே தரையை தொடுற அளவுக்கு, நடந்து போகிற தரையில் தொடுற அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 4 மாங்காய் காய்ச்சிருக்கு. இருங்க தொட்டு காமிக்கிறேன். கல்லாமணி வெரைட்டி இது. இந்த மாங்காய் காய்ச்சதுக்கு அப்புறமும் நிறையா பூ வச்சிருக்கு, சின்ன சின்ன பிஞ்சுகளும் இருக்குது. பட் பெரிய மாங்காவாக ஒரு 20 மாங்காய் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், அது வந்து அன்சீசனில் காய்ச்சிருக்கிறது. பட் இன்னொரு மேங்காய் வெரைட்டி இருக்குது, அது இப்போ தான் பூ வச்சிருக்கு. அதுவும் காரு மாங்காய் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.